no use of studying subject or based on the use of it. Because இது வந்து நம்ம டே டு டே லைஃப் யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் அதுக்கு எவ்வளோ பவர்ஸ் அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது மட்டும்தான். ஸோ இது எதனால சார் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா நாளைக்கு வந்து உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு பவர் கட் ஆகுது, ஏதோ ஒரு ஷார்ட் ஆகிடுச்சு, இல்லை ஏதோ ஒன்று அந்த ப்ராப்ளம் என்னன்னாலும் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் இல்லையா? அவங்க வீட்டில் கேட்பாரு, தாத்தா பாட்டியோ இல்லை பக்கத்து வீட்டில் இருக்கிறதோ படிச்சிருக்கீங்களா, அது என்னன்னு போய் பாரு, அந்த சுவிட்சு என்னன்னு போய் பாரு, சார்ஜ் பண்ணால் ஒரு லேப்டாப் வந்து குறைஞ்சுமோ குறையாது, கெப்பாசிட்டி தான் இல்லை, லேப்டாப்பில் கெப்பாசிட்டி இருந்தா இல்லையா, ஃபேனில் கெப்பாசிட்டி இருக்குது, ஸோ அது எப்படி ஃபேன் ரொட்டேட் ஆகுது, நார்த் போல் சவுத் போல், ஸோ ரெண்டும் அட்ராக்ட் ஆகும். ஸோ அதை வச்சு தான் நம்ம ஃபேனை சுத்த வைக்கலாம். ஸோ அப்போ வந்து அது என்ன நடக்கும், இப்படிங்கிற ஒரு பேசிக்ஸ் படித்தவங்க, இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு ஒரு ஃபேன் எப்படி வைப்பாங்க அதுக்காக சப்ஜெக்ட் யூஸ் ஆகும் சரிங்களா? ஸோ அதனால் வந்து எந்த மார்க்குக்காகவும் ஒரு சப்ஜெக்ட் கிரேடுக்காகவும் மட்டும் இது படிச்சீங்கன்னா போதும். நோடினா எனி ஓகேவா? இது வந்து எதுவும் ஆகாது ஓகேவா? ஸோ அப்போ எலக்ட்ரானிக் டிவைசஸ் சர்க்யூட்ஸில் என்னென்ன எடுத்துக்கிட்டாலும் வீட்டில் டெய்லி நம்ம வீட்டில் போய் நின்றுக்கிறோம், வீட்டுக்கு முன்னாடி ஸோ வீட்டுக்கு முன்னாடி போய் நின்றுக்கிறோம். ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், எங்கிருந்து லைட் கனெக்ஷன் வருது. ஓகே, ஸோ இந்த சப்ஜெக்ட் whenever you are writing the answers in the paper, just keep remember this. So you are standing in front of your home and you are looking at the sky where the electricity comes from your home. So it is coming from power station. Windmill சுற்றி பார்த்துருக்கீங்க இல்லையா? ஸோ இந்த நிறைய இதில் வந்து விண்மில் சுற்றி இருக்கும், அதுலேருந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணி அதுலேருந்து டிரான்ஸ்ஃபார்மர் போய் டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து ஒரு வீட்டு இதுதான் நார்மல் இது. ஸோ இந்த சப்ஜெக்ட் எப்பவுமே எழுதும் போது ஜஸ்ட் கீப் 2 lines ரிமெம்பர். இதுதான் ஃபுல்லாக சர்க்யூட்ஸ். ஸோ யூ கேன் யூஸ் எலக்ட்ரானிக் டிவைசஸ் என்னென்ன இருக்கு, கெப்பாசிட்டர், ரெசிஸ்டர், இண்டக்டர், இண்டக்டர் எல்லாம் சொல்லுவோம், டிரான்சிஸ்டர், அதுலேயே நிறைய டைப்ஸ் இருக்கும். இது எல்லா டிவைசஸையும் இது ஹவ் டு கீப் கனெக்ட். எங்கே வேணாலும் வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம், எந்த காம்பினேஷன் வச்சு வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம், பேரலில் கனெக்ட் பண்ணலாம், சீரிஸ் கனெக்ட் பண்ணலாம், டிரான்சிஸ்டரையும் இந்த ரெண்டு பேரை மட்டும் நீங்கள் காம்பினேஷன் எடுத்துக்கலாம். ஸோ அஸ் அ இன்ஜினியர் ஸ்டூடெண்ட் நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ யூ கேன் யூஸ் தீஸ் காம்பனன்ட்ஸ் and you can make with any circuit, but that circuit should be useful for something. Electron வந்து useful. So I am connecting resistor inductor parallel. அதோட என்ன நடக்கும் அப்படின்னு நீங்க ஜஸ்டிஃபை பண்ணுறதுனா your project is over, your mini project is over. ஓகேவா? ஸோ இது வந்து பெரிய ஒரு விஷயம் கிடையாது. So you are using all these devices, electronic devices, and make one circuit called as electronic circuits. ஓகேங்களா? அது வந்து எந்த காம்பினேஷன் கூட இருக்கலாம், பட் முன்னாடி இருந்து பின்னாடி இருக்கும், அதை வந்து ஹவுஸ் பண்ணுங்கள். இது வந்து ஹாரி இன்புட் ரைட், இங்கே ஹாரி லோட், அவ்வளோதான். இது மட்டும் தெரிஞ்சிருந்தா ஸோ எனி ஒன் கேன் ரைட் எனி கொஸ்டின்ஸ் இந்த அவுட் ஆஃப் 5 minutes வந்து எதை வேணாலும் நமக்கு அதே எழுதிடும். இதுதான் வாட் இஸ் ஏசி, வாட் இஸ் ஏசி. நேச்சுரலாக நம்மளுக்கு வந்து பவர் ஸ்டேஷன்ல இருந்து அந்த வீட்டுக்கு அனுப்புறாங்க இல்லையா டிரான்ஸ்ஃபார்மருக்கு, அது ஏசியா டிசியா? ஏசி சரிங்களா? ஆல்டர்னேட் கரண்ட் தான் ஜென்ரேட் பண்ணுறாங்க. பட் ஆனால் உங்கள் மொபைல் லேப்டாப் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா அந்த டைரக்ட் ஏசி கரண்ட் கொடுத்தா உங்கள் லேப்டாப் சார்ஜ் ஆகும் ஆகாது புரியுதுங்களா? ஒரு வாஷிங் மிஷினுக்கு, ஃப்ரிட்ஜுக்கு, வீட்டுக்கு ஆல் ஹவுஸ் ஹோல்ட் அப்ளைன்ஸ் வந்து எல்லாத்துக்கும் டிசி கரண்ட் தான் நம்ம வச்சுக்கணும் புரியுதுங்களா? வாட் ஸ்மூத் பர்பஸ், எதுவுமே டேமேஜ் ஆகிடக்கூடாது, மொபைல் சார்ஜ் கூட டேமேஜ் ஆகிடக்கூடாது, லேப்டாப் டேமேஜ் ஆகிடக்கூடாதுன்னா நம்மளுக்கு டிசி கரண்ட் தான் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு நேச்சுரலாக கிடைக்கிறது ஏசி தான் கிடைக்கும். அப்போ என்ன நடக்கும், நேச்சுரலாக ஒரு வீட்டில் வந்து ஏசி கரண்ட் கிடைக்குது, அதை அப்படியே எடுத்துட்டு வர. ஆனால் வீட்டில் லேப்டாப் வேணும், டிசி தான் வேணும். அப்போ என்ன நடக்குறாங்க, ஏசி டு டிசி கன்வர்ஷன் நடக்கும். இதுதான் 50 minutes. ஸோ நேச்சுரலி யூ ஆர் ரிசீவிங் ஏசி கரண்ட் ஃப்ரம் த sources power station, but you need a DC to charge your laptop or whatever household appliance you use. So what happens inside AC to DC conversion? ஓகேங்களா? AC to DC ஒரே டைம்ல ஒரே சர்க்யூட் யூஸ் பண்ண கண்ட்ரோல் ஆகிடும்னா கிடையாது. ஸோ யூ நீட் ஃபர்ஸ்ட் வந்து ரெக்டிஃபையர் தேவை. புரியுதா? இந்த ரெக்டிஃபையர் யூஸ் பண்ணால் மட்டும் உங்களோட AC to DC கன்வெர்ட் ஆகிடும்னா முடியாது. நெக்ஸ்ட் ஃபில்டர்ஸ் then regulator. இந்த மூணு யூஸ் பண்ணா மட்டும்தான் you will be having a smooth just
டேபிள் போட்டு வச்சுக்கிறோம். ஸோ இதில் வந்து என்னென்ன மெட்டீரியல்ஸ் ஐட்டம்ஸ் இருக்குது அதில் வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், இந்த மாதிரி டிவி, ஃபேன், மிக்சி, கிரைண்டர், எல்லாத்துக்குமே இது ஓல்ட் தேவைப்படுது அப்படிங்கிறது இதை கூட நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட் எழுதுறதுக்கு இடம் இல்லை எழுதலாம். சரிங்களா? தெரிஞ்சு